Hi guys, welcome to my channel Cloth Fashion. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ். ஏன்னா ப்ளவுஸ்ல வந்து ஸ்லீவே இல்லாம வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சோ இந்த ப்ளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் வந்து வி நெக் வைக்க போறோம். வீலியே வந்து பெண்ட் வி வைக்க போறோம். சோ இதுல வந்து நான் உங்களுக்கு வீடியோல டீடைலா சொல்லிருக்கேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். வித் பிரின்சஸ் கட். சோ இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வி நெக், வீல வந்து பெண்ட் வி அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் இல்லாம நம்ம வெட்டணும்னா என்ன மாதிரி மெத்தட் வந்து யூஸ் பண்ணி வெட்டணும். சோ அதே மாதிரி வந்து ஆமோலாண்ட வந்து எவ்வளவு நம்ம வந்து வைக்கணும். சோ அந்த இடத்துல கவர் தட் எடுக்கணுமா இல்லையான்றது எல்லாமே நான் டீடைலா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடுவுல புரியாம போயிடும். நான் ஒவ்வொரு வீடியோலயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான். தயவு செஞ்சு ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன கைஸ், உங்க சர்க்கிள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. உங்க மூலமா அவங்க பயன் பெற மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இதுதான் வந்து ப்ளவுஸ் வெட்ட போறவுடைய லைனிங்கு. ஒரிஜினல் கிளாத் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லைனிங்ல வந்து வெட்டிட்டதுக்கு அப்புறம் ஒரிஜினல் கிளாத் போட்டு கட்டிங் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போறது சைஸ் வந்து சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 39.5. இதுல வந்து இந்த மாடல் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ், ஸ்லீவே கிடையாது. ஸோ ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தான் பண்ண போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் ஃப்ரண்ட் நெக் வந்து ரெண்டுமே வி நெக், வீலியே வந்து பெண்டு வி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வந்து பிரின்சஸ் கட்டு அண்ட் வந்து பேக் ஓப்பன். ஸோ அந்த ப்ளவுஸ் தான் நம்ம பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேக் ஓப்பன்ன்றதுனால நம்ம இந்த ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் வர மாதிரி போடுறோம். ஃபர்ஸ்ட் பேக் வெட்டிடலாம். அதுக்கு வந்து 1/4 இன்ச்ல வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டுறேன். ஏன்னா கீழே வந்து ஃபால்சன் பண்றதுக்காக. பிளவுஸ் உடைய லென்த் வந்து 14 இன்ச் பேக் லென்த். ஃப்ரண்ட் லென்த் வந்து உங்களுக்கு 15.5. ஃபர்ஸ்ட் வந்து பேக் லென்த் 14 வந்து வச்சு மார்க் பண்ணிடலாம். கரெக்டா 14ல ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மேலே மார்ஜின் விட்டு ஒரு மார்க்கு, ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்ஜின். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 14 இன்ச் வச்சு ஒரு மார்க்கு, 1/4 இன்ச் மேலே ஏற்றி ஒரு மார்க்கு. இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹூ கைப்பட்டி வர போகிற இடம். அடுத்தது இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் நெக்குடைய டெப்த் வந்து 10 இன்ச்சு இறக்கும். ஸோ ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு. இதோடைய ஷோல்டர் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் வந்து 15. இப்போ அந்த 15ல் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 3 இன்ச் மைனஸ் பண்ண போகிறோம். 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 12 இன்ச் வைக்க போகிறோம். ஏன்னா நெக்கு டீப் இருக்கு இல்லையா. ஸோ நெக்கு இறக்கம் இருக்குன்றதுனால அந்த ஷோல்டரில் 15 என்ற இடத்துல வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு 12 இன்ச் வைக்க போகிறேன். இப்போ 12 இன்ச் வச்சுட்டு அதில் பாதி வந்து 6 இன்ச்சு. 6 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்ஜின் தள்ளிட்டு ஒரு மார்க்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் வித்து வந்து 1.25 இன்ச்சு தான் வரப்போகுது. ஸோ 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இங்கேயும் 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளிட்டு மார்ஜின் ஒன்று பண்ணிட்டேன். கரெக்டாக இந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் 6 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயும் 6 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அப்பர் பஸ்ட் வந்து 36. அப்பர் பஸ்ட் 36 இல்லை 4ல் ஒரு பங்கு வச்சுக்கலாம். 9 ஒரு பாயிண்ட் வருது, 9 ஒரு பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஒரு புள்ளி கரெக்டாக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இடுப்பு அடுத்தது நம்ம அளவு மார்க் பண்ணிக்கலாம். லோவர் செஸ்ட் வந்து 31. அதான் லோவர் செஸ்ட்ன்றது இடுப்பு அளவு தான் சொல்கிறேன். 31ஐயும் 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 7.25 இன்ச் வருது. 7.25ல் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னா 8.25 இன்ச் வருது. 8.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறோம். இங்கே 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் இங்கே பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே தான் இங்கேயும் 1.5 இன்ச் தள்ளி பண்ணுறேன். இங்கே வந்து நான் இடுப்பு அளவை விட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணது வந்து பேக்கில் டாட் போடுறதுக்காக. ஓகேங்களா. இப்போ பேக் நெக்குடைய இறக்கம் வந்து 10 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதை வந்து கிராஸில் இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 10 இன்ச்சு.
இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல மார்க் போட்டிருக்கோமோ அதெல்லாம் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோல்டர் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருந்தோம். ஏன்னா 15 15ல் 3 மைனஸ் பண்ணிட்டு 12 12ல் பாதி 6ன்னு வச்சுருந்தோம். இப்போ அதே 6 வந்து இந்த இடத்துல இறக்கிட்டு இந்த 6 இன்ச்சில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோட் போட்டுடுறேன். இப்போ வந்துட்டு இங்கே வி நெக்கு போடணும்னு சொல்லியிருந்தோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து வி நெக்கு, வீலேயே வந்து லைட்டாக பெண்டு வந்த மாதிரி வரும். அதை வந்து நான் போட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது ஸ்ட்ரைட்டாக வி. இது இப்போ இதில் வந்து நான் பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஆமோல் மெஷர்மெண்ட்டு. ஆமோல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு. அந்த 16 வந்து கரெக்டாக வைப்போம். 16ல் பாதி 8 இன்ச் வந்து நம்ம கரெக்டாக இங்கேருந்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து எனக்கு பேலன்ஸ் தெரியும்ட்டு நான் அப்படியே போட்டேன். உங்களுக்கு வந்து சப்போஸ் இங்கேருந்து நம்ம எவ்வளோ இது பண்ணிட்டு போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இப்படி வச்சிங்கன்னா ஒரு 1 இன்ச் இல்லை 1.25 இன்ச் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும் உங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு வந்து கரெக்டாக 1.25 இன்ச் வந்திருக்கு. நான் அதை வச்சு பார்க்க மாட்டேன். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இங்கேருந்து நீங்கள் 1.25 இன்ச் வச்சு பார்த்துங்க. ஏன்னா இதுக்கு ஏன் இவ்வளோ வருதுன்னா ஆமோல் மெஷர்மெண்ட் 16 இருக்குது. உங்களுக்கு வந்து இதே 14 15 வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் வந்து கம்மியாக கூட வரும். ஸோ சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? இப்போ நம்ம ஆமோல் வந்து அந்த ரவுண்டு மார்க் போட்டுக்கலாம் ஷேப்பு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேக்குக்கு வந்து டாட் மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இந்த சைடு ஸ்டிச்சிங்கை மார்க் போட்டிருக்கோம்ல, அங்கேருந்து தள்ளிட்டு 1 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அந்த மார்க்லேருந்து இங்கே மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், ஹூ கைப்பட்டி வர போகிற இடம். இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். 8 இன்ச் இருக்குது. 8ல் பாதி 4 ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். இது வந்து பேக் டாட்டுக்காக. ஏன்னா இங்கேருந்து 1 இன்ச் தள்ளிட்டு தான் அங்கேருந்து நம்ம சென்டர் பண்ணணும். இங்கேருந்து சென்டர் பண்ணோன்னா ரொம்ப டாட் வந்து இந்த பக்கம் நகர்ந்து போயிடும். ஸோ அதுக்காக தான் அங்கேருந்து 1 இன்ச் தள்ளுறேன் நான். இப்போ இங்கேருந்து மேலே 3.5 இன்ச் வைக்கலாம். இந்த மார்க்லேருந்து 3.5 இன்ச்சு அதோடைய டாட்டுடைய லென்த்து. இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச் இது. அது நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த இடுப்பளவை விட. ஸோ அதுக்கு தான் இந்த டாட்டுக்காக தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். எதுக்காகனா இப்போ நம்ம இங்கேருந்து பண்ணும்போது இதை இப்படி லைட்டாக இப்படி பெண்டு பண்ண போகிறோம். பார்த்தீங்களா? இப்போ வந்து இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இப்படி போய்ட்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரி கட்டிங் பண்ணிப்பேன். இது எதுக்காகனா ஆல்ரெடி நான் இந்த நிறைய வீடியோஸில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது இந்த மாதிரி ஏற்றிட்டு பண்ணும்போது வெட்டும்போது ஸோ உங்களுக்கு ஆமோலாண்ட இங்கே வர இந்த சுருக்கங்கள் வந்து வராது மேக்ஸிமம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்கள் ஃபால்சன் பண்ணி முடித்த உடனே இது வந்து இப்படி பெண்டாக இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி ஆகிடும், இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே நீங்கள் டாட் பிடிப்பீங்களா, இங்கே டாட் பிடிச்சி முடித்த உடனே இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்படி பெண்ட் இருக்காது. நான் வெட்டிட்ட பிறகு உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பேக் வந்து கட்டிங் பண்ணிடலாம்.
பண்ணிட்டோம். இப்போ வந்து டாட்டுக்கெல்லாம் வந்து நேட்ச் போட்டுக்கலாம். கரெக்டாக எவ்வளோ பிடிக்கிறோமோ அவ்வளோ. இப்போ பேக் வந்து வெட்டிட்டோம். இதோடைய இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் எழுதிடலாம் 31 கரெக்டாக 31. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து வெட்டிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சார்ட் பேப்பரில் வெட்டிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்து இப்படி எடுத்து மேலே கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இங்கே ஷோல்டர்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே மார்க் பண்ணிடலாம். நம்ம ஒரு பென் வச்சு அப்படியே ஆமோலாண்டையும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது நேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா பேக்கில். ஸோ இந்த நேட்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம பிரின்சஸ் கட் போடும்போது இந்த இடத்துல வந்து ஷேப் எடுப்போம். அந்த ஷேப்பில் வந்து அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படி போய் பிடிக்கும் போது அந்த நேட்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக உக்காந்துரும். ஸோ அதுக்காக தான். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு மார்க் போட்டுக்கலாம். இப்போ இந்த நேட்ச் இங்கே போட்டிருக்கோம்ல பேக்கில், அதையும் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து அதிகமாக வரும்னு சொல்லியிருந்தேன். பேக்கு 14.5, ஃப்ரண்ட்டு வந்து 15.5, 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ 15.5 ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்து இதுலேருந்து எடுத்துடலாம். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. இங்கே ஷோல்டர் அண்டெல்லாம் ஒரு வாட்டி வச்சு செக் பண்ணிடலாம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இங்கே கீழேயும் கரெக்டாக ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கிறேன். இது லென்த்து 15.5. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி கிராஸில் வச்சு பேக்கில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் நெக்கு டெப்த்து வந்து 8 இன்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 8 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுடலாங்க. பேக்குக்கு எப்படி மார்க் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணுமோ வி மாதிரி போட்டு அதே தாங்க, சேம் தான். இப்போ ஃப்ரண்ட்லேயும் அப்படி பண்ணிடலாம். அப்படியே போட்டுட்டோம். இப்போ பஸ்ட் பாயிண்ட், அதான் டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோ டவுன் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. கரெக்டாக 10.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அதுலேருந்து 3 இன்ச் வரைக்கும் ஒரு மார்க். 10னா 11, 12, 13, 13ல் ஒரு மார்க் ஒன்று போட்டேன். இந்த சைட்லேருந்து 4 இன்ச் வைக்கிறேன். ஏன்னா 39 மெட் செஸ்ட்டு, ஸோ அதனால் 4 இன்ச் கண்டிப்பாக வைக்கணும். இந்த இடத்துல கீழே இறக்கிட்டு 3.25 இன்ச். கீழேனா இங்கேருந்து 3 இன்ச் இறக்கணும் இல்லையா, அங்கேருந்து அந்த அகலம் பார்த்தீங்கன்னா 3.25. ஏன்னா 3/4 இன்ச் கம்மி பண்ணி வைக்கணும். இந்த இடத்துல 4 இன்ச் வச்சுருக்கேன்னா இந்த இடத்துல 3.25, 3/4 இன்ச் கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மார்க்ன்றது வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிடலாம். இப்போ பண்ணிட்டோம்.
இப்போ இந்த இங்கேருந்து 4 இங்கேருந்து 3.25 வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மார்க்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் கரெக்டாக. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து வச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா 39 செஸ்ட் மெஷர்மெண்ட். அப்போ 39னா நீங்கள் அந்த டாட் ஸ்பேஸுக்கு வந்து 3 இன்ச் விடணும். சரிங்களா? 3 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேருந்தும் அந்த 3 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கேயும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டுக்கிறேன். இப்போ இங்கே இந்த ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக 5.5 இன்ச்சு 5.5 இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இங்கே ஷோல்டர்லேருந்து இறக்கி இங்கே இது வரைக்கும் 5.5 இன்ச். அது எதுக்குன்னா இங்கே இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இப்போ ஷேப் எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிரின்சஸ் கட்டுக்கு. இப்போ நான் ஷேப் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து அப்படியே 1/2 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று. இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த 1/2 இன்ச் வந்து தள்ளி இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம வெட்டினதுக்கு அப்புறம் இந்த நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து விழுந்துரும். இந்த மார்க் போயிட்டு இதில் போய் உக்காந்துரும். அப்போ நம்ம துணியில் போட்டு மார்க் பண்ணும்போது இங்கே இருக்கிற ஸ்டிச்சிங் இதில் போய் உக்காரும். அப்போ அந்த 1/2 இன்ச் இங்கே வந்து மைனஸ் ஆகும் இல்லையா. அந்த மைனஸ் ஆகும்போது தான் இங்கே நான் மார்க் வந்து 1/2 இன்ச் தள்ளி பண்ணியிருந்தேன் இல்லையா பேக்கை விட. ஸோ அந்த மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக் உடைய நேச்சில் போய் உக்காந்துரும். நான் உங்களுக்கு இப்படி வச்சே காட்டுறேன் பாருங்கள். இப்படி வைக்கும்போது ஸோ பேக்குடைய நேச் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டுடைய நேச் 1/2 இன்ச் தள்ளி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு தான் வந்து இதுக்காக தான் இங்கே நம்ம தள்ளி போட்டோம். இது போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் உக்காரும்போது இங்கே பண்ணியிருக்கிற இந்த மார்க் நேச் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துடும் ஃப்ரண்ட்டு நேச்சும். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த இடத்துலையும் இந்த ஷேப் போட்டுருவோம், ஃப்ரண்ட் டாட் ஷேப்பு. ஓகே, போட்டுட்டோம். இப்போ வந்து இடுப்பு அளவு வந்து பார்த்தீங்கன்னா 31. அப்போ 31ல் 4ல் ஒரு பங்கு வச்சு இங்கே பேக்கில் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி வச்சிடலாம். பேக்குக்கு டாட்க்கு எக்ஸ்ட்ரா அளவு வச்சோம், இங்கே வந்து விட போகிறது கிடையாது. 31ல் 4ல் ஒரு பங்கு 7.25 இன்ச்சு. 7.25 இன்ச் கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது 3 ஒரு புள்ளி இருக்குது. அதே 3 ஒரு புள்ளி இங்கே வைப்போம். வச்சுட்டு 7.25 இன்ச்சு இங்கேருந்து 1/2 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின். இப்போ ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக. பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் வர போகிற இடத்துக்கு. பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர் தட்டு எடுக்கணும் இந்த இடத்துல பள்ளம் ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பள்ளம் எடுக்க போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஸ்லீவ்லெஸ்ஸு, ஸ்லீவ் இல்லாத ப்ளவுஸு, கையை நமக்கு தைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கவர் தட்டு வந்து எடுக்க தேவையில்லை. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா மைல்டாக இப்படி நீங்கள் வெட்டும் போதே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் இந்த மார்க் வந்து கரெக்டாக போட்டு காமிச்சிடுறேன். இப்போ நான் பேக்கை வச்சு போட்டது அப்படியே காட்டுறேன். போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இதுலேருந்து சும்மா ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே ஏற்றிக்கிட்டால் போதும். நம்ம நார்மலாக வந்து இதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வச்சு தைக்கும்போது 1/2 இன்ச் ஒரு புள்ளி அந்த மாதிரி டவுன் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் வந்து பண்ணால் போதும். ஏன்னா நீங்கள் ரொம்ப உள்ளே எடுத்துட்டிங்கன்னா கை வந்து நம்ம வச்சு தைக்க போகிறது கிடையாது. ஸோ அப்போ வந்து இந்த பக்கம் ரொம்ப நகர்ந்துடும் ஃப்ரண்ட்டாண்டா, அப்போ வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் நம்ம ரொம்ப கவர் தட்டை எடுக்க போகிறது கிடையாது. மைல்டாக ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் எடுத்தால் போதும். அதுக்குன்னு ரொம்ப எடுக்காமல் விட்டோம்னாலும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப போயிட்டு இங்கே ஆமோலாண்டை வந்து ரொம்ப இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் எடுத்தால் போதும். 1/4 இன்ச்சை விட மேலே போயிடவே வேணாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஆமோலாண்டியோ வெட்டிட்டேன், நெக்காண்டியோ வெட்டியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல இந்த ஷேப் மட்டும் வெட்டலை, இந்த ஷேப்பையும் நான் உங்களுக்கு வெட்டி காமிச்சிடுறேன். இது வந்து பெண்டு வி சொன்னேன் இல்லையா ஃப்ரண்ட்டில், ஸோ அதுதான் இது வந்து ஃப்ரண்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆமோல் வந்து வெட்டி ஆயிடுச்சு, நெக்காண்டை வெட்டிட்டோம், சைட்டில் வெட்டியிருக்கோம். ஸோ இப்போ இதை வந்து வெட்டிக்கலாம். ஓகேங்களா? இது நேட்ச் போட்டுக்கலாம் சைடுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுடைய கட்டிங். இப்போ வெட்டிட்டோமா, இதை வந்துட்டு நம்ம மார்க் போட்டுட்டு லைனிங் துணியில் மார்ஜின் விட்டு வெட்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இப்படி இதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ இதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இந்த பாட்டை. ஓகே, பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வெட்டிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மார்ஜின் விட்டு வெட்டுவேன், அதே மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மார்ஜின் விட்டு வெட்டுவேன். மற்ற இடத்துலலாம் இது இருக்கிற மார்க் பிரகாரம் தான் வெட்ட போகிறோம். ஏன்னா இந்த இடமும் இந்த இடமும் தான் அட்டாச் ஆக போகுது, அதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் வந்து மார்ஜின் விட்டு வெட்ட போகிறேன். இப்போ வெட்ட ஆரம்பிச்சிடலாம். நெக்கையும் வெட்டிடலாம். இது வெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த பார்ட் வெட்டலாம். இப்போ இந்த சைட் ஸ்டிச்சிங் போகிறதுக்கு நேட்ச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கில் வந்து வெட்டிட்டோம். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம ஒரிஜினலில் போட்டு வெட்ட வேண்டியதான். இதுதான் வந்து ஒரிஜினல் கிளாத்து. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்போ இந்த கோடு வந்து போகிறது ஸ்ட்ரைட்டில் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து பேக் வெட்டிடலாம். சும்மா வெட்டும்போது ஜஸ்ட் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டினா போதும் நம்மளுக்கு, ஒரிஜினல் துணி லைனிங்கை விட. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம தைக்கும் போது கொஞ்சம் அப்படி இப்படி நகர்ந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும். இப்போ வந்து பேக் வெட்டிட்டோம். இந்த இடத்துலலாம் ஏன் வெட்டலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது நெக்கு தைச்சதுக்கப்புறம் வெட்டிட்டு திருப்பிக்குப்பேன், அதுக்காக தான். இப்போது ஃப்ரண்ட்டு வெட்டிக்கலாம். இப்படி வச்சு வெட்டிடலாம். இந்த பார்ட் வெட்டிட்டோம். இப்போ இதையும் வெட்டிடலாம். இப்போ வெட்டி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வெட்டிட்டோம் அண்டு ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம். ஸோ இது பேட் பீஸும் வெட்டிட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். தேவைன்னா ஒரு வீடியோவாக கூட போடுறேன். இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்க பயன்பெற மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.